ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் அன்னபூர்ணி அம்மனுக்கு அபிஷேகம் தான் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஆனால் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் புதுசாக போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அன்னபூர்ணி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணுறேன் வீட்லேயே. என்கிட்ட அபிஷேகம் பண்ணுறது இல்லை அந்த மேடை. ஸோ அதனால் வீட்லேயே பிளேட்டும் கட்டோரியை கமுத்து வச்சு நான் அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ அதை தான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் வந்து மஞ்சளால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் ஓகே. ஆனால் எனக்கு வந்து இப்படி அபிஷேகம் பண்ணால் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் மஞ்சள் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். மஞ்சள் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் பூ வச்சு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு காட்டலாம், கற்பூரம் காட்டலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்க நீங்கள் அதை காட்டிக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள், நான் விளக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை அபிஷேகம்க்கு அப்புறம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்படி தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் திணீரால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், விபூதியால். ஸோ பாருங்கள், அம்மா எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க. அது மாதிரி பொட்டு வச்சு மறுபடியும் பூ போட்டு அதுக்கப்புறம் நாம் கற்பூரத்தை காமிச்சிக்கலாம். ஸோ இது கூடயே நீங்கள் வந்து டிவியில் இல்லை உங்களுக்கு வந்து ஸ்லோகம் தெரிஞ்சால், பாட்டு தெரிஞ்சால் நீங்கள் பாடிக்கிட்டே வைக்கலாம். எனக்கு தமிழில் தெரியாதனால நான் வந்து டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டே தான் அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், பாட்டு கேட்டுக்கிட்டே தான் அபிஷேகம் பண்ணுவேன். அது நானும் கோடு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் வந்து மூணாவதாக நான் வந்து குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் சுமங்கலியாக இருக்கிற பெண்கள் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, கல்யாணம் முடியாத பெண்கள் இருந்தாலும் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அடுத்ததாக நான் சந்தனில் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 5 அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தனால் அபிஷேகம் பண்ணிவிட்டு குங்குமம் வச்சு திரும்பி பூ போட்டு அது மேலே நான் வந்து கற்பூரத்தை காமிச்சிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா பாருங்கள், பூஜை பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு வீடியோ நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். ஸோ அதனால் ப்ளீஸ் நீங்கள் உங்களுக்கும் இது பிடிக்கும். அவரை மனசார அபிஷேகம் பண்ணால் அம்மனுக்கே பிடிக்குங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், சந்தன அபிஷேகம்க்கு அப்புறம் நான் நீரால் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் நான் தண்ணி விட்டக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டரால் கடைசியாக பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து தண்ணி மாதிரி தான் தெரியும், ஆனால் அது தண்ணி இல்லைங்க, அது வந்து ரோஸ் வாட்டர். ஸோ கடைசியாக நான் ரோஸ் வாட்டரால் பண்ணேன். ஏன்னா மனம் வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் நறுமணமாக இருக்கிற பொருட்கள் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கடைசியாக ரோஸ் வாட்டர் ஊற்றி அபிஷேகம் பண்ணேன். ஸோ நீங்களும் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபேமிலியோடு அபிஷேகம் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்க, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒண்டிமாவே அபிஷேகம் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாகவே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரியலங்க, பண்ணவே முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து எப்படியும் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒவ்வொரு நாள் பண்ணாமையே இருக்கும். ஸோ எல்லாம் அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயை எப்பவுமே அரிசி மேலே தான் அமர வைக்கணும். ஸோ அதனால் அரிசி மேலே அமர வச்சு
அவங்க கையில் இருக்கிற கரண்டியில் கண்டிப்பாக மறக்காமல் அரிசி வைக்கணும். வெறும் கரண்டியாக விடக்கூடாது. அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுருந்து வைங்க. அதுக்கப்புறம் பூ வச்சு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தூப்பு சாம்பிராண்டி காட்டிக்கலாம், கற்பூரத்தை காட்டி நீங்கள் வேண்டிக்கலாம், கும்பிட்டுக்கலாம். ஆனால் எது செஞ்சாலும் மனசார கும்பிடுங்க. நான் எது பண்ணாலும் மனசார பண்ணுவேன். ஸோ அது நம்ம மனசார கும்பிட்டாவே அவங்களுக்கு கடவுளுக்கே தெரியுங்க. எது நம்மளுக்கு வேணுமே அது கொடுப்பாரு. வீடியோ கடைசி வரல பார்த்ததுக்கு